ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் த HCF ஆஃப் 27 and 54 யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 27 and 54 உடைய HCF வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு HCF அப்படின்னா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். செகண்டு காமன் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு 8 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு 8 ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் 2, 3, 5, 7, 11, 13, 17 and 19. ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சம் வந்து சால்வ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நமக்கு 2 நம்பர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 27 எடுத்து அதோடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது ஒன்லி ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ இங்கே 27 அப்படிங்கிறது என்ன நம்பர்? ஆட் நம்பர். ஸோ அப்போ 2ஆல் வந்து அது டிவைட் ஆகாது. அப்போது நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்ன இங்கே இருக்குது? 3 இருக்குது. ஸோ அப்போ 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஸோ 3ஆல் கண்டிப்பாக 27 வந்து டிவைட் ஆகும். ஸோ 3 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வந்து 27 இருக்குது? 9 டைம்ஸ். 9 3s are 27. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு 9 இருக்குது. ஸோ 9 அப்படிங்கிறது ஆட் நம்பர், 2 டேபிளில் வந்து டிவைட் ஆகாது. அகைன் நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் வந்து என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ அப்போ 3ல் வந்து கண்டிப்பாக டிவைட் ஆகும். 3 3s are 9. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 3 இருக்குது. 3 வந்து நம்ம 3 டேபிளே வந்து டிவைட் பண்ணலாம். 1 3s are 3. இப்போ நம்ம 27 உடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 54 உடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், 54ல் நமக்கு ஒன்ஸ் டிஜிட்டில் வந்து என்ன நம்பர் இருக்குது? 4 இருக்குது. 4 அப்படிங்கிறது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னாலே அது வந்து ஈவன் நம்பர் எல்லா நம்பருமே வந்து 2ல் வந்து டிவைட் ஆகும். ஸோ அப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 2 2s are 4. ஸோ ரிமைனிங் 1 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 14 ஆயிரும். ஸோ அப்போ 2 டேபிளில் 14 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 7 டைம்ஸ். 7 2s are 14. நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு 27 இருக்குது. 27 அப்படிங்கிறது ஆட் நம்பர், நம்ம 3ஆலே வந்து டிவைட் பண்ணலாம். 9 3s are 27. ஸோ அகெயின் 9ங்கிறது ஆட் நம்பர், 3லேயே வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 3 இருக்குது. 3லேயே வந்து டிவைட் பண்ணலாம். 1 3s are 3. இப்போ நம்ம 27 and 54க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்து எழுதிக்கலாம். 27 உடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 3 × 3 × 3. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 54 உடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 2 × ஸோ நான் 2 வந்து லாஸ்ட்டில் போடுறேன். ஏன்னா நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கு குரூப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த 3லேருந்து எழுதுகிறேன். 3 × 3 × 3. இந்த 2 வந்து நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 27 and 54 உடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே எடுத்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காமன் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே ரெண்டுலேயும் வந்து எந்த நம்பர் வந்து காமனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ இது நம்ம குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 3 இங்கேயும் 3 இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து 3 காமனாக இருக்குது. ஸோ அடுத்தும் வந்து 3 தான் வந்து ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து குரூப்பிங் பண்ணியாச்சு. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 2 வந்து காமனாக இல்லை. ஸோ அதனால் இதை வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம காமன் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து குரூப்பிங் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் வந்து இப்போ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே இந்த குரூப்பிங் பண்ணதுலேருந்து ஒரு 3 மட்டும் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இந்த குரூப்பிங்லேருந்து ஒரு 3 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த குரூப்பிங்லேருந்து ஒரு 3 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த குரூப்பிங்லேருந்தும் ஒரே ஒரு 3 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 3 3s are 9, 9 3s are 27. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 27 கிடச்சிருக்கு. த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 27 and 54 இஸ் 27.
லாஸ்ட்டாக ஒரு ரீகால் பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 27 அண்ட் 54 ரெண்டுக்கும் வந்து தனித்தனியாக வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம். செகண்ட் என்ன பண்ணோம், குரூப்பிங் பண்ணி காமன் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம். லாஸ்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா குரூப்பிங்லேருந்து ஒவ்வொரு நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.